வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற நாடுகள் என்ற தலைப்பின் கீழ் புதிய ருஷ்யா என்கிற கவிதையின் 3வது பத்தி இன்று. உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை, பிணிகள் பல உண்டு, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்குச் செல்வங்கள் உண்டு, உண்மை சொல்வோர்க்கெல்லாம் எழுதறிய பெருங்கொடுமைச் சிறையுண்டு, தூக்குண்டே இறப்பதுண்டு, முழுதும் ஒரு பேய் வனமாம் சிவேரியிலே ஆவி கெட முடிவதுண்டு. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. நம்ம நேற்று கவிதையிலே பார்த்தோம், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த தேசத்தில் சான்றோர்களும் நல்லவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தால் அங்கே தீமை ஓங்கி வளர்வதை தடுக்க முடியாது. ஜார் மன்னன் கொடுங்கோல் ஆட்சி புரிகிறான். அதனால் அந்த நாட்டினுடைய காட்சி எப்படி இருக்கிறது பாருங்க. நிலத்தை பண்படுத்தி விதை விதைத்து அறுவடை செய்கின்ற விவசாயிகளுக்கு சாப்பிட சாப்பாடு கிட்டவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு என்ன பரிசாக கிடைக்கிறது என்றால் நோய்கள்தான். பொய்யை தொழுது அடிமை செய்வோர், அரசன் தீயவன், அவனுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே பேசுகின்ற தீயவர்களுக்கு செல்வங்கள் அநேகம் கிடைக்கின்றன. யாரெல்லாம் உண்மை பேசுகிறார்களோ அவர்களுக்கு, அந்த நாட்டினுடைய உண்மை நிலையை எடுத்து உரைப்பவர்களுக்கு நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதைகள் நிறைந்த சிறைவாசம் உண்டு. அல்லது சிலர் தூக்கு தண்டனைக்கே ஆளாகி மடிந்தார்கள். இல்லாவிட்டால் மிகப்பெரிய காடு, ரஷ்யாவில் உள்ள அந்த சைபீரிய காட்டிற்கு துரத்தப்பட்டு அங்கே உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் அவர்கள் இறந்து போவதும் உண்டு. ஆக தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கிற பொழுது அங்கே நேர்மையாக உழைப்பவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் துன்பம்தான். யார் அங்கே செல்வ செழிப்பாக நற்பேறுகளையெல்லாம் பெற்று வாழ்கிறார்கள் என்றால் அரசனுக்கு கூஜா தூக்குகிறவர்கள், அரசனுக்கு எது பிடிக்கிறதோ அதை மட்டும் பேசுகிறவர்கள். உண்மையை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமான்னு தலையாட்டுறது, அந்த மாதிரி போலிகள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அவல நிலை. எந்த நாட்டினுடைய வீழ்ச்சிக்கும் இது மிக சுலபமாக கொண்டு செல்லும். தொடர்ந்து சிந்திப்போம்.